ஹை சில குட்டீஸ் நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டு. 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். என்னக்கா நீ அடிக்கடி காணாம போற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. பட் இந்த வீடியோக்கும் நான் காணாம போனதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அது என்னங்கிறத நான் சொல்லட்டா? என்னன்னா 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, ஜெயலலிதா அம்மா சொன்ன மாரி, "உங்களால் நான், உங்களுக்காகவே நான்" அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு என்னுடைய நெலமை. அதாவது என்னன்னா 30 வயசு வரைக்கும் நான் என்னுடைய ஹெல்த்தை வந்து நான் கவனிக்காம இருந்ததுனால, இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ என்ன மாரி யாரெல்லாம் இருக்கீங்க, இனிமே என்ன மாரி யாரும் இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். ஏன்னா நான் என்னென்ன சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணதுனால, இப்போ இந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து வீக் ஆயிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாமா? 30+ ஏஜ். இந்த 30+ ஏஜ் வந்துட்டாலே போதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, 18+ அப்படின்னு சொன்னாலே போதும், கல்யாணம் முடிச்சு குடுக்குறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறையா பேசுவாங்க. பட் இப்போ என்னன்னா 30+ ஏஜ். இந்த 30+ ஏஜ்ல நெறைய பிரச்சனைலாம் வரும். அதாவது நம்ம உடம்பு நம்ம குரல கேட்குற நேரம் இதுதான். இது என் மரமண்டையில ஏறுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. பட் இப்போ ஏறி வேஸ்ட்டு அப்படிங்கிறனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கை கால்லாம் கொஞ்சம் முடியாமலே போயிருக்கு. உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆயிட்டு, ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆகுது. ஸோ இதுக்கு காரணம் என்னங்கிறத நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டே வரேன். 30 வயசுங்கிறது ஒரு நம்பர் மாதிரி தாங்க தெரியும். நமக்கு 30 வயசு ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா அதுதான்டா ஒரு டர்னிங் பாயிண்ட்டே நமக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இந்த வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தைங்க, குடும்ப பொறுப்பு, கணவன், மாமியார் பொறுப்பு, கணவன்னு எழுதி வச்சுக்கேன் பாருங்க. கணவர், அப்புறம் மாமியார், குடும்பம், வேலை, உறவுகள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நான் இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே ஒழுங்காக நடக்கும் அப்படியே நம்மலாம் புலம்பிட்டு இருப்போம். நான் புலம்பிட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்னுடைய அனுபவ உண்மை அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப மோசமாயிட்டேன் இதில். ஏன்னா எல்லாத்தையுமே நான் தூக்கி வச்சு சுமக்க ஆரம்பித்தேன். என்னுடைய குடும்ப பொறுப்புகள், என்னுடைய மாமியாருடைய, என்னோட மாமனாருடைய, என்னோட தாய் தகப்பையுடைய, என் தம்பி, என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றி வச்சதுனால கடைசி நான் என்னையே மறக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னையே மறந்ததுனால என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வயசுக்கு அப்புறம் உடம்பு நம்ம குரல கண்டிப்பாக அதிகமாக கேட்குங்க. பட் நம்ம அந்த நேரத்தில் அப்படியே விட்டுருவோம். அப்படி விட போய் தான் இவ்வளோ பிரச்சனைகளே வருது. ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளோட பாடி சேஞ்சஸ் தான். 30க்கு மேலே போனால் எல்லாமே நார்மல் தான் நம்ம நினைப்போம். இன்னும் வயசு தானே ஆயிருக்கு, வேறு என்ன ஆயிருப்போது அப்படின்னு நினைப்போம். பட் நம்ம உடம்பு சின்னதாக சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல்லாம் நம்ம இக்னோர் பண்ண போய் தான் இவ்வளோ பிரச்சனையே வருது. லைட்டாக சிக்னல் கொடுக்கும்போதே, ஓ அப்படியா நீ சிக்னல் கொடுக்குறியா, சரிடா உன்னை நான் வந்து கவனிக்கிறேன்டா அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம். இந்தாம்மா நான் கொடுக்குற சிக்னலை கொஞ்சமாச்சும் கவனிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு கொடுக்கும். பட் நம்ம என்ன தடவை படம், பரவாயில்லப்பா இவ்வளோ தானே, இதை பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதனால் என்னாச்சு தெரியுமா, எளிதாக நமக்கு வந்து ஈஸியாக வந்து சோர்வடைஞ்சிருவோம். லேசாக தான் வேலை பார்த்துருப்போம், எப்பா எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவோம். மண்டையில் இருக்கிற முடி ஃபுல்லாக நம்ம கையில் தான் இருக்குது, ஏன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. என்னடா இவ்வளோ முடி கொட்டுதே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போல்லாம் வெயிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு ஏறுது. காலேஜ் படிக்கும்போது சரி, ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, ஏன் கல்யாணத்துக்கு பண்ணும்போதும் சரி 40, 45 கிலோ இருந்தவங்கலாம் இப்போ 70க்கு குறையாமல் இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதே தெரியல. சரி ஒரு சேலஞ்ச் பண்ணுவோமா? இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரெல்லாம் 70+ இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். 70 வயசுக்கு 70 கிலோக்கு மேலே யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் பாப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு அப்போ என்ன வெயிட்டில் இருந்தீங்க, இப்போ என்ன வெயிட்டில் இருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் வந்து கல்யாணத்துக்கு அப்போ 45 கிலோ தான்ப்பா இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 75 இருக்கேன். என்ன எப்போவும் போல தான் சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்றது கூட இல்லை. பட் அந்த அளவுக்கு வெயிட்டே வந்துருச்சு. ஜாயின்ட் பெயிண்ட் அதெல்லாம் சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப ஓவராக இருக்குது. பேக் பெயின், கீழே குனிஞ்சு தூத்தல்ல முடியலைன்னா பார்த்துக்கங்களேன். ரொம்ப நேரம் கீழே குனிஞ்சு நிமிர்றதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. நைட்டில் ஆந்தையோட மோசம், கேவலமாக நம்ம தான் விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருக்கோம். கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளாக தான் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ், இது எந்த நேரத்தில் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நமக்கே புரியல. அப்புறம் மற்றவங்களுக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் எப்படி புரியும்? சின்ன விஷயத்துக்கே கோவம் வந்துடுது. கோவத்தை வந்து ரொம்ப வெளிப்படுத்த முடியலன்னொன்னே அது என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து அழுகையாக வந்துடுது. உடனே நான் என்ன செஞ்சிடறேன்னா உடனே அழுதுருவேன். எனக்கு எல்லா கோவத்தையும் அடக்கி வச்சுட்டு கடைசியில் அழுகை தான் வருது. யாரெல்லாம் இவ்வளோ பலவீனமாக இருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது இந்த ஒரு வாரத்தில் நான் வந்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இதெல்லாம் பலவீனமே இல்லை, இது நம்மளோட ஹார்மோன் மாற்றங்கிறத நான் டாக்டர்கிட்ட போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அதாங்க நம்ம ஹீரோ பீரியட் தான். பட் இதை பற்றி பேசவே யோசிப்போம். 30 வயசுக்கு மேலே பீரியட்ஸில் சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக வரும். எனக்குலாம் வந்துருச்சுப்பா, உங்களுக்கு என்னன்னு தெரியல, நீங்களே சொல்லுவீங்க. டேட் மாறும் கண்டிப்பாக. இன்றைக்கி 10ஆம் தேதி வருதா, அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வரும். அதுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதியே வந்து நின்றும். என்னடா இது ஒரு நிலையில் நிற்க மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு வரும். பெயின் வந்து அதிகமாகும். அப்போ இல்லாத வழியெலாம் இப்போ அதிகமாகவே இருக்கும். கிளாட்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஹெவி ப்ளீடிங் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும். மடை திறந்த வெள்ளம் போல் ஓடிக்கிட்டு இருப்பாங்க.
சிலருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸே வரும். அவங்களால ஒரு இது கணிக்கவே முடியாது. இந்த வாரம் கோயிலுக்கு போகணும், இல்லை இந்த வாரம் ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம். அன்னைக்கு தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் அவங்களால புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சோம், சரி சாதாரணம் தானே, எல்லாத்துக்கும் இருக்கிறதா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். முக்கியமாக ஹாஸ்பிட்டல் போனால் அவனுக்கு வேறு மொய் வைக்கணும், இதுக்கு வேறு போகவா வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பட்டு நினைப்போம். பட் நம்ம அப்படித்தான் நினைக்கவே கூடாது. இப்படி யோசிச்சு தான் நம்ம உடம்பை ரொம்பவே அலட்சியம் பண்ணுறோம். நான்லாம் ரொம்பவே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் நான் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன். இதில் மெயின் விஷயம் என்ன தெரியுமா, மென்டலாக ஹெல்த்து யாருமே கவனிக்காத பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்டே இவங்க தான். ஏன்னா 30 வயசு கடந்த பெண்கள்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ சரியில்லை, எதுலேயுமே சந்தோஷமாகவும் இல்லை, எல்லாமே போர் அடிக்கி. ஆனால் ஏன் போர் அடிக்கி அப்படிங்கிறத எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் உண்மையான காரணம் என்ன தெரியுமா, இது லேசி கிடையாது, இது ட்ராமாவும் கிடையாது, இது மென்டல் டிப்ரெஷன். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ரொம்ப கோவம் வரும்போது கோவத்தை வெளிக்காட்ட தெரியாமல் அழுக தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து நிற்கும். ஏன்னா அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்த அப்படின்னே தெரியாது. நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. அழத்தான் தெரியுமே தவிர நமக்கு வந்து அதை வந்து எப்படி வந்து சொல்ல புரிய வைப்போம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே தான் இருக்கும். இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம வீட்டில் வேணாம் வேணான்னு சொன்னாலும் சைலண்ட்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி அலையாக இருந்தாலே 2 பேரும் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருவாங்களாம். அவங்க யார் தெரியுமா, அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள். அவங்க தாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஆட்கள். சுகரும் பிபியும் தைராய்டு டெஸ்ட்டு மட்டும்தான். மெயினாக சுகரும் பிபியும் சொல்லாமல் கொள்ளாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறது. அடித்து விரட்டினா கூட வெளியே போக மாட்டேங்குது. எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு சுகர் இல்லை, ஆனால் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும்போது லோவாகுது, ரொம்ப கோவத்தில் இருக்கும்போது ஹை ஆகுது. ஆக மொத்தத்தில் அது ரெண்டுமே என் கையில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனி நான் நல்ல பிள்ளையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொருத்தர் இது நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். அவர் யாருன்னா போன் ஹெல்த்து தான். 2 படி ஏற முடியலப்பா, உண்மையை சொல்கிறேன், வெக்கங்கட்டு போய் சொல்கிறேன். இந்த வயசுலேயே 2 படி ஏறுறதுக்குள்ளே ஐயோ அம்மாடி முடியலப்பா, யாராவது கை தூக்கி விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு ரீல்ஸ் வருது பார்த்தீங்களா, யாராவது டீ போட்டுத்தாங்களேன், ஓ நம்மளே தான் போடணுமா விதி அப்படின்னு வர்ற மாதிரி வர வர எப்பா 2 படி ஏறுறதுக்குள்ளேயே வந்து நூடுல்ஸ் ஆயிடுறேன். முட்டு வலி வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சு, அதாவது ஹீல் பெயின் வந்துருச்சு, பாதம் வலிலாம் ஹெவியாக இருக்குது, அவ்வளோ வலி இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நேற்று நைட்டு ஓவர் வலியோட யூடியூப்பில் ஏதாவது பார்த்து செய்வோமான்னு சொல்லிட்டு செஞ்சேன். என்ன தெரியுமா, அந்த அதாவது ஒரு அரை முடி எலுமிச்சம்பழ சாறு, அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் நல்லா கலந்துட்டு அதை வந்து அப்ளை பண்ணுங்கள், கொஞ்சம் கேட்கும்னு சொன்னாங்க. பட் நான் செஞ்சு பார்த்தேன், ஓரளவு குறைஞ்சிருக்கு. ரொம்ப குறைஞ்சிருச்சா அப்படின்ட்டுலாம் கிடையாது, ஓரளவு குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இன்றைக்கி வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம், செஞ்சால் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா. இன்னொரு விஷயம் என்னமா, 45-50 வயசில் தான் இந்த வழிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நமக்கு என்னென்னா, இல்லை நான் 45 வயசு வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, தான் இப்போவே ஓடி வந்துடுறேன் உங்ககிட்ட, ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஓடி வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி துரத்தி விட்றதுன்னு தான் தெரியல. மெயினாக ஃபுட் டயட் இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னை வந்து அதிக அளவு கேர் பண்ணாமலே விட்டுட்டேன். இப்போ வந்து கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன், இனிமேல் 30 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கங்கப்பா, வேறு வழியே கிடையாது. இதெல்லாம் என்கிட்ட வந்து டாக்டர் சொன்ன விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அயன் ரிச் ஃபுட்டு கண்டிப்பாக எடுத்துக்கங்க. நமக்கு வந்து இரும்பு சத்து கண்டிப்பாக வேணும். அப்போ தான் தலையில் இருக்க முடி கைக்கு வராமல் இருக்கும், தலையிலேயே இருக்கும். அதாவது அந்தந்த இடத்துல இருந்தால் தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கைக்கு வந்துட்டால் என்ன ஆக்கத்தில் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் என்னென்னா, ப்ரோட்டீன் கண்டிப்பாக எடுத்துக்கங்க. கீரைகள் உங்களால் முடிஞ்ச அளவு டெய்லி கீரை எடுத்துக்கங்க. பட் கீரை எடுக்க முடியலை அப்படிங்கிறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு 3 தடவையாவது கீரைகள் வந்து எடுத்துக்கோங்க. டீஹைட்ரேஷன், நிறைய தண்ணி குடிங்க. நான் வந்து தண்ணி குடித்தா மொத்தமாக குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் கிடப்பேன், யூரின் போயிட்டே இருக்குன்னே சொல்லலாம். பட் ஆனால் அப்படி குடிக்கக்கூடாதான். எப்படின்னா, நமக்கு வந்து தண்ணி எப்போம்லாம் தாகம் எடுக்குதோ அப்போ மட்டும் தான் குடிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரே நேரத்தில் வந்து இந்த ஒட்டகம் தண்ணியை முழுங்கின மாதிரி மொத்தமாக முழுங்கக்கூடாதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணுமா. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒட்டகம் கதை தான், ஒரு சொம்பு தண்ணியை ஒன்றா உட்காந்து அடைச்சி விட்டுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அது வந்து தண்ணி வந்து உள்ள அந்த அளவுக்கு இழுக்காதான். நம்ம மொத்தமாக குடித்தோம்னா அது சீக்கிரத்தில் வந்து யூரினாக வந்து பாஸ் பண்ணிடுவோமா. ஸோ அதனால் அளவாக வந்து தண்ணி குடிங்க, ஆனால் நல்லா தண்ணி குடிங்க, ஓகேவா. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஜங்க் ஃபுட்லாம் நான் வந்து அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன். மிஞ்சி போனால் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்குள்ளே மட்டும்தான் நம்ம போகிறது. பப்ஸு சாப்பிடுவேன், பப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது இந்த 3 தான் நம்மளோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனிமேல் இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்சிக்க. சும்மாவே மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வாங்கிட்டு இருப்பேன். பட் வாங்கி கட்ட முடியலை, என்ன பண்ணுறது, நமக்கும் வயசாகுதுல்ல. மெயின் பாயிண்ட்டே இதுதான், மெயினான பாயிண்டே இதுதான் அப்படின்னு சொல்லலாம். மிச்ச சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சு. ஐயோ இது தூரப்படவா, கஷ்டப்பட்டு சோறாக்குறோம், கஷ்டப்பட்டு அரிசி வாங்கியிருக்கோம், இது எப்படி தூர போடுறது, நம்மளே சாப்பிட்ருவோம், கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்னமோ குப்பை தொட்டி மாதிரி நினச்சி எல்லாத்தையும் தின்றது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, குழந்தைக்கு சாப்பாடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்றது. நான் இந்த லூசுத்தனமான பழக்கத்தை செய்ய போய் தான் நான் இப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறேன். ஸோ இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கேன், நான் இப்போ பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க. பாப்பா தூங்கிட்டு இருக்கும்போது இல்லை ஸ்கூல் போயிருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிடுங்கப்பா.
சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த தப்பை பண்ண போய் தான் இப்போது ரொம்பவே அவஸ்தைப்படுறேன். பேக் பெயினாக இருக்கட்டும், முட்டு வலியாக இருக்கட்டும், இல்லைனா வயிறு வலியாக இருக்கட்டும், கழுத்து வலியாக இருக்கட்டும், பாதம் வலிலாம் அதிகமான வலியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வலிலாம் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் வயிற்றை நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பாப்பாவோட வயிற்றை நிரப்ப பாருங்கள். ஃபஸ்ட்டு புள்ள திங்கட்டும், பாப்பா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய வலி உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி யாருமே இந்த தப்பை பண்ணாதீங்க. நான் இந்த தப்பை பண்ணதுனால தான் என்னோட 2 பாப்பாக்குமே நான் இந்த வேலையை பார்த்துட்டேன். அதனால தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. ஓகேவா? செல்ஃப் டைம் நமக்குன்னு கொஞ்சமாவது ஒதுக்கணும். ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் நம்மளால் ஒதுக்க முடியாது. இனிமேல் நானும் ஒதுக்குறேன், நல்ல பிள்ளை ஆகுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குறோம். என்ன பண்ண போகிறோம்? ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க. 2மே முடியலையா பேசாட்டு ஒரு மேட்டை விரித்து போட்டு யோகா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுவும் முடியலையா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. இல்லையா எனக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிக்குமா, கொஞ்ச நேரம் பாட்டை போட்டு விட்டு ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, இல்லை எதையோ ஒன்று வந்து பண்ணுங்கள். நான் இதுக்கு முன்னாடிலாம் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது கொஞ்ச நாளாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப முட்டு வலினால பண்ணல, திருப்பி இனிமேல் இன்ஷால்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ப்ரேயர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் ஹோல் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். நம்ம நல்லா இருந்தால் ஹோல் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் நம்மளால தான் நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் இதை வந்து தூக்கி நிறுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும். லாஸ்ட்டாக நாம் ஒரு நல்ல மனைவி, நல்ல அம்மா, நல்ல மருமக. ஆனால் நம்ம யார்? ஃபஸ்ட்டு நம்ம நல்ல ஒரு மனுஷி. அந்த மனுஷியோட உடம்பு, அந்த உடம்பு சொல்கிற வழியை நம்ம வந்து அலட்சியம் பண்ணவே கூடாது. உங்கள் மனசு சொல்லும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு நினைக்கவே செய்யாதீங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, குழந்தைங்க வந்து தூங்கும்போது தான் டாய்லெட் போவாங்களாம். அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்பவே கஷ்டங்க. அதாவது இந்த வழியை நானும் அனுபவிச்சு வந்திருக்கேன். இப்போ மாமியார் கூட அம்மா கூட இருக்கிறவங்களுக்கு வந்து இது பிரச்சனை இல்லை. பிள்ளைய வச்சுட்டு இருக்கும்போது பாத்ரூம் போனால் கூட போய்க்கலாம். பட் நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது நம்ம பாத்ரூம்குள்ளே போயிட்டோம்னா பிள்ளை என்ன செய்யுமோ அப்படின்னு நினச்சி அது தூங்கும்போது தான் நம்ம போவோம். பட் அப்படிலாம் பண்ணிங்கன்னா கிட்னியவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்கடா. நான் உங்களுக்கு ஒரு அக்காவாக சொல்கிறேன், ஒரு தங்கச்சியாக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி என்ன தோணுதோ அப்படி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக கூட எடுத்துக்கோங்க. பட் இந்த இதெல்லாம் தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த தப்பெல்லாம் பண்ணி நான் மாட்டிக்கிட்டதுனால நான் உங்களுக்கு வந்து இதை அவ்வளோத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 30 வயசுக்கு மேலே நம்ம உடம்பு நம்ம கையில். ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிடுவோமா? இன்றைக்கி நிறைய நேரம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரே ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு சுகர் டெஸ்ட்டோ, இல்லை யூரின் டெஸ்ட்டோ, இல்லைன்னா சுகர் டெஸ்ட்டோ, பிபி டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவோம். ஒரே ஒரு குட்டி வாக்கிங் போயிட்டு வரலாம். செல்ஃப் க்ரூமிங் செம்ம அழகாக நம்மளை நம்மே கட்டலாம். எப்போ பார்த்தாலும் ஒரே நைட்டியை போட்டுக்கிட்டு, கிழிஞ்ச நைட்டியை போட்டு, அழுக்கு நைட்டியை போட்டுட்டு இல்லாமல் ஜாலியாக எனக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நல்லபடியாக குளிச்சுட்டு வீட்டுக்கு சாம்பிராணி பக்கம் போட்டுட்டு சூப்பராக ஒரு சாரீ கட்டி பாருங்கள், தலையை சீவி பூ வச்சு பாருங்கள். நம்மளை பக்கம் நமக்கே அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த வேலையை தான் பார்த்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாம்பிராணி பக்கம் போட்டு நீட்டாக சாரீ கட்டியாச்சு. சாரீ கட்டினதுக்கப்புறம் பார்த்தா நமக்கே அழகாக தெரியும். நமக்கே அழகாக இருக்கிறடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஒரு செல்ஃப் க்ரூமிங் கண்டிப்பாக தேவை. ஒரே ஒரு டாக்டர் விசிட் முடிஞ்சால் போங்க. இது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள். இனி என்னையும் நான் கவனிப்பேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக ரெட்டில் ஒரு ஹார்ட் கொடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி டெய்லி இன்ஷால்லா வீடியோ வரும் என்று நானும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் எதிர்பாருங்கள். நம்பிக்கையுடன் உங்கள் சனா. டாட்டா பாய்மா. இன்னொரு விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்மளோட உடம்பை நம்ம தான் கவனிச்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டு நல்லபடியாக உடம்பை பார்த்துக்கோங்க. நான் டெய்லி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உள்ளோட டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, டாட்டா பாய்மா.